பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் வந்து பார்த்துட்டு போகிறோம். ஏன்னா மறுபடியும் நாங்கள் வந்து தேர்தல் முடிவு வரைக்கும் பார்க்க முடியாது. அதனால் வந்துட்டு தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் வரும். ஒரு 4 நாட்கள் எல்லாம் இறுதி செஞ்சிருவோம். நாளை தினம் பீஸ் கோயிலோடு சென்னை வர்றாரு. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் பங்கீட்டு பிரச்சனை. வெற்றி வாய்ப்புங்கிறது எல்லாமே வெற்றி வாய்ப்பு தான். 234 தொகுதி வெற்றி வாய்ப்பு தான். அவர்கள் எது வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமர்ந்து பேசி முடிவு செய்யும். கூட்டணியில வேற இன்னும் அதிகமான கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறா? ஏன்னா ஏற்கனவே அதாவது கட்சி வந்து கூட்டணியில வரும் அப்படின்ற ஒரு அப்படி எல்லாம் கிடையாது. நான் தெளிவா சொல்லுவேன். நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்களே ஒவ்வொரு முறையும். அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தவாக தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. இல்லைங்க, பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எப்படி வரல போகிறது? அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இல்ல முழுமையா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை. அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. இப்ப சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயம் நிறைய போய்க்கு கூட்டணி தொடர்ச்சியா நிறைய பேர் வரப்போறாங்க. என்டிஏ கூட்டணியிலிருந்து நிறைய தலைவர்கள், மாநில முதல்வர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாங்கன்ற மாதிரி இருக்கு. நீங்க பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு என்ன ஆரம்பிக்கல சார்? முதல் தொகுதி பங்கீடுலாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் எந்தெந்த தொகுதி யாரா இருக்குன்னு பிரிச்ச பிறகு அப்புறம் தான் இதெல்லாம் ஃபைனல் செய்யணும். எல்லாமே எல்லா கட்சியுமே அந்தந்த பகுதி எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அதிமுக சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யணும். அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் 2 பேரையும் வந்து அமித்ஷாவை பார்க்க வராங்க சார். அவரும் கலந்து பேசுறதுதான். எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது. இப்போ விஜயகாந்த் கட்சி வந்து கூட்டணியில வராதனால அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த சீட்டை வந்து டிடிவி தினகரன், பாமக போட்ட கட்சிகள் சார் அதாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். உங்களுடைய கற்பனையான கேள்விகளை நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணி எங்க கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது சார். அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாராருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம். சார் நீங்க தான் சொல்லணும், நீங்க தாங்க சொல்லணும். நாங்க தான் 234 தொகுதியில் போட்டிடுறோம். எங்க அதிமுக தலைமையில் 234 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்க தேர்தல் சந்திக்கிறோம். நீங்க தான் சொல்லணும் தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். டெல்லியில இருந்து அங்குடைய கேட்டு எங்களுக்கு தகவல் கொடுங்க எப்படி இருக்குது. ஏறத்தாழ வந்து தேர்தல் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப 4 முனை போட்டி அப்படின்றது ஓரளவு உறுதியாயிடுச்சு. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, விஜய் கட்சி ஒண்ணு, இந்த பக்கம் வந்து சீமான் கட்சி, 4 விதமான அணிகள் வந்து போட்டியிடுறாங்க. களத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தாங்க கணிக்கணும். எப்படி இருக்குன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பல தேர்தலை சந்தித்த கட்சி, பல ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது. எங்களுக்கு